Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஏப்ரல் 19 வரைக்கும் நீங்க எங்களை பார்த்துக்கணும். ஜூன் 4க்கு அப்புறம் நானும் அண்ணனும் சேர்ந்து உங்களை பார்த்துக்க தயாரா இருக்கிறோம். துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான். சொன்னதுதான் சின்னத்தில் ஒரு கிஃப்ட். அடுத்த 5 வருஷம் வாழ்க்கை கெத்தா நாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீ கல்லுப்பட்டிக்கு இந்த ஊருக்கு வந்தது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பல முறை இங்கே வந்திருக்கேன். ஏன்னா என்னோட தம்பியோட முதல்ல படம் ஷூட்டிங்கே மதுரை வீரன்ற படமே டீ கல்லுப்பட்டி சுற்றி தான் முழுவதுமே நடந்தது. அதனால் இதே வீதியில் நான் நிறைய பக்கம் போய் இந்த பால் பண்ணு, சிக்கன் 65 இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சாப்பிட்டு இந்த மக்களோட இருந்திருக்கேன். அன்னைக்கு மக்களுக்கு பெருசாக எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு முன்னாடி உங்கள் வேட்பாளர் வந்து நிற்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு கேப்டன் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த சொந்த தொகுதிக்கு வேட்பாளர் வந்து நிற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கேப்டன் விருதுநகரில் பிறந்து மதுரைக்கு சென்று சென்னையில் தலைவராய் மறைந்தார். கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கும் விருதுநருக்கு அந்த பந்தம் முடிந்ததோ, மதுரைக்கான பந்தம் முடிந்ததோ நினச்சி ரொம்ப ஒரு நாள் ஃபீல் பண்ணேன். ஆனால் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. இன்னைக்கு நான் சென்னையில் பிறந்து மதுரைக்கு வந்து விருதுநகர் வேட்பாளர் வந்து மீண்டும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். நமக்கான பந்தம் இன்னும் முடியல. நிச்சயம் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு உழைக்க, உங்களுக்கு சேவை செய்ய தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு சென்றிருக்கார். இனி மக்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வெற்றி கூட்டணி. இது மகத்தான வெற்றி கூட்டணி. இது ஏழைகளுக்கான கூட்டணி. இன்று ஆளும் திமுக அரசு எத்தனையோ உங்களுக்கு வாக்குறுதியை சொல்லி நிறைவேற்றாமல் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனையோ நல்ல விஷயம் எங்கள் அஇஅதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தலைமையில் செஞ்சுருக்கோம். நம்மளோட இலக்கு 2026, நம்மளோட தொடக்கம் 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் அனைவருமே முரசுக்கு கொட்டு முரசுக்கு வாக்குகளை கொடுத்து என்னை பெருவாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு 2026 நம்மளோட இலக்கான அஇஅதிமுக தேமுதிக ஆட்சி மீண்டும் 2011 எப்படி அம்மாவும் முதலமைச்சர் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக போனாங்களோ அந்த மாதிரி இந்த மீண்டும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராகவும் உள்ள போகணும். அதனால் மக்கள் நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஆதரவை முரசுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான